சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளேயும் கான்ஃபிடென்ஸுங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆனால் ஒரு சில பேர் கான்ஃபிடென்ஸ் எப்படி வளர்த்துக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அது சில பேர்லாம் புலம்பவே செய்வாங்க. என்கிட்ட மட்டும் கான்ஃபிடென்ஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்க மாட்டாங்க. நான் சொல்ல போகிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எப்பயுமே நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு தான் இருப்பீங்க. முதல் விஷயம், உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. அதாவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பதிலுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ இருக்கேன், பரவாயில்ல இருக்கேன், இப்படிலாம் வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதிலெலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னியோட இப்படி சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இப்படி சொல்கிறதெல்லாம் உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதாவது உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி பதிலெலாம் நீங்கள் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவன் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கான் சுத்தமாக அப்படின்னு நம்மளை பற்றி நெகட்டிவாக தான் அவர் யோசிப்பார். அதனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், வேறு லெவலில் இருக்கேன், இப்படிலாம் நீங்கள் பதில் சொல்லும் போது தான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சில பேர் கேட்பாங்க, என்னோடய லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க, எப்படி நான் போய் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படிலாம் யோசிக்காமல் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னே சொல்லுங்கள். அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். அடுத்தது ரெண்டாவது விஷயம், சில மாற்றங்களை உங்களை நீங்களே மேற்கொள்கிறது. அதாவது ஒருத்தர் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஏன் நாமளே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது நமக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குதோ அப்போலாம் ஒரு புது விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க, புதுசாக கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஜிம்முக்கு போக பழக்கம் இல்லைன்னா ஜிம்முக்கு போங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக்கும். அதனால் புது புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களோட டேலண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸும் உங்கள் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை தினமும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களாம் ஹை கான்ஃபிடென்ஸ் லெவலில் இருக்காங்க. இப்படிலாம் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க நினச்சதை அவங்களால சாதிக்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மூணாவது விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ இந்த உதவிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் கிளியர் பண்ண பாருங்கள். இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கே நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் எப்போல்லாம் உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். யாருக்கு வேணாலும் நீங்கள் உதவி செய்யலாம். உதவி செய்கிறதையும் ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுக்கணும். பெரிய உதவி இல்லைனாலும் ஒரு சின்ன உதவியாச்சும் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். இது மூலமாகவும் பெரிய அளவில் கான்ஃபிடென்ஸ் வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பார்த்து ஒப்பிடக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரிலேஷன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வெளியில் போகிறதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நமக்கு ஒரு கடுப்பாகும். என்னடா இவன் மட்டும்தானே ஜாலியாக இருக்கான், நாமளாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவனை மாதிரி வாழ்க்கை நமக்கு அமையலையே அப்படின்னு நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்வோம். இது மூலமாக கான்ஃபிடென்ஸ் லெவல் சுத்தமாக உங்களுக்குள்ளே வரவே வராது. மற்றவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போது உங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினைப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களும் மனசுக்குள்ளே அந்த கஷ்டங்களை வச்சுப்பாங்க. ஆனால் வெளியில் மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதனால் மற்றவங்கள பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒப்பிடக்கூடாது. உங்களை நீங்களே மற்றவங்களோட ஒப்பிடாமல் நீங்கள் இருக்கும்போது கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். அஞ்சாவது விஷயம், மற்றவங்களோட முகத்தை பார்த்து நம்ம பேசணும். இப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னா அவரோட முகத்தை பார்த்து தான் நம்ம பேசணுமே தவிர அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கூட பேசினவர் என்ன இவன் நம்ம பேசுகிறத கவனிக்கிறானா இல்லையானே நமக்கு தெரியலையே, நான் பேசும்போது எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கானே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் தான் அவருக்கு வரும். இது மூலமாக என்ன ஆகும்னா அடுத்த டைம் உங்கள் கூட பேசக்கூட மாட்டார். ஏன்னா நம்ம பேசும்போது அவன் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான், அதனால் ஏன் அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால் மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட முகத்தை பார்த்து நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னா
அவங்க சொல்லும்போது அவங்களோட முகத்தை பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது மூலமாக கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அடுத்தது 6வது விஷயம், வெற்றி பெற்ற நபர்களோட வாழ்க்கையை படிங்க. நிறைய பேர் இதை நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். எப்போ நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற நபர்களோட புத்தகங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். புத்தகம் படிக்கலினாலும் யூடியூப்பில் மற்றவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கவனிங்க. ஏன்னா அவங்களாம் என்னென்ன தோல்வி கண்டாங்க, அந்த தோல்வியிலேருந்து எப்படி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அவராலேயே முடியும் போது என்னால் முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ஸ்டோரிஸ்லாம் அதிகமாக படிங்க. நான் சொன்ன இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். இது மூலமாக நீங்கள் நினச்ச விஷயங்களை கூட உங்களால் அடைய முடியும். அதனால் மறக்காமல் இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்மளோட கோபங்களை எப்படி சரியான முறையில் கட்டுப்படுத்துறது, வாழ்க்கைக்கு ஏன் பயங்கிறது ரொம்ப அவசியம், நாம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி காணொலிகள்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமென் சேனல். நன்றி, வணக்கம்.